காத்திருக்கின்றனர். மறைந்த திரு தாரிக் தமிழரசு 1954ஆம் ஆண்டு உடையாப்பட்டி தொகுதியில் இருந்து தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 4வது முறையாக அதே தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இன்றைய ஆளுங்கட்சி கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக மறைஞ்ச நம்ம தாரையார் அவரோட தொகுதியான உடையாப்பட்டி தொகுதியில இப்ப எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அந்த தொகுதியில நாம யார வேட்பாளரா நிறுத்தணுங்கிறதுக்காக நமது கூட்டணி கட்சி டெல்லியில இருந்து அவங்களோட மேலிட பிரதிநிதி அனில் குல்கர்னியை அனுப்பி வச்சிருக்காங்க. அவரோட கலந்து பேசி நம்ம வேட்பாளர் யாருங்கிறத முடிவு பண்ணணும். அவருக்கு கடலை வாங்கி கொடுத்தே நம்ம கட்சி கடன் ஆகி போமியா? இந்தாங்க, இத விவரமா சொல்லிடுங்க. இந்த எலெக்ஷன்ல இது வரைக்கும் தேர்தல்ல நிக்காத ஒரு வேட்பாளர் தான் நிக்கணுமா. அது மட்டும் இல்ல, அப்படி நிக்க போற புதுமுக வேட்பாளர் நல்லா படிச்சவராகவும் இருக்கணும். என்னக்கா நியாயம் இது? எங்க தலைவனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். எங்க தொகுதியில அண்ணனை விட்டா வேற யார் இருக்கா? சிவா போன தேர்தலே தோத்தாள் தானே. அந்த தொகுதி வேற, இந்த தொகுதி வேற. தொகுதியில எங்க கட்சியோட கூட்டணி வச்சுட்டு அண்ணனுக்கு நீங்களே ஆரம்பிச்சீங்கல்ல. அதெல்லாம் எங்கேயா புரியும். அது மட்டும் இல்ல, அப்படி நிக்க போற புதுமுகத்தை சிவா அண்ணன் தான் ஜெயிக்க வைக்கணுமா. எங்க அண்ணன் தமிழ் சிவாவை மீறி ஒரு புதுமுக நின்று இந்த தொகுதியில ஜெயிச்சிட முடியுமா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நம்ம தனி கட்சி இந்த கூட்டணியின் முடிவிற்கு நான் கட்டுப்படுகிறேன். நமது கூட்டணியின் வேட்பாளரை நான் தீர்மானித்து விட்டேன். தம்பி சாரதிதான் நமது கூட்டணியின் வேட்பாளர். நீ நிக்கிற, நான் ஜெயிக்க வைக்கிறேன். தம்பி சாரதி புதுமுகம் மட்டுமல்ல, அரசியலில் முதுகலை பட்டம் பெற்றவரும் கூட. வேற என்ன தகுதி வேணும்? இருக்காங்களா தலைவா? உனக்கு எவ்வளவு பெரிய மனசு தலைவா. ஐயோ தெய்வமே, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதரா. அண்ணன் தம்பிக்குள்ள என்ன? தம்பி நின்னா என்ன, அண்ணன் நின்னா என்ன? வெற்றி கனி வடித்து நம் கூட்டணியின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் நம் லட்சியம். பெற்றவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். எனக்கு அரசியல் வாழ்வழித்த என் இதய தெய்வம் அண்ணன் தமிழன் சிவா. அண்ணன் தமிழன் சிவா. இறங்கு மாமா, இறங்கு இறங்கு. ரொம்ப கொண்டாடனு மாமா. அடுத்து இந்த இடத்தை வாங்கிறேன். இந்த பக்கம் உனக்கு, அந்த பக்கம் எனக்கு. ஏண்டா நண்பா, நீ சீட்டு வேணாம் சொல்லவும் எனக்கு கை ஓடல, காலு ஓடல தெரியுமா? மாப்பிள, உனக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக எங்க படத்துல மண்ணாளி போட கூடாதுல்ல. ஏன் மாமா, எம்எல்ஏனா என்ன? டேய், தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. என்ன கட்டுக்க வந்துரும். என்ன கேன நினைச்சிருக்க நீ? அப்ப தெரியல, ஒத்துக்க. கண்டுபிடிச்சானே. ஏய், இப்படி எல்லாம் வெளியே போய் கேட்டு தொலைக்காதீங்க, அசிங்கம். எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுக்கு கான்வென்ட்ல படிக்கணுமா நண்பா? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த மாப்ள? மாமா, அதே அவன் எம்ஏ படிச்சுட்டான்ல, நடுவாப்புல ஒரு எல்ல போட்டா எம்ஏலியே. நடுவுல டேய், என்ன குழப்பாதடா. அதுவும் உனக்கு தெரியாதா? உன்னைனா வச்சுக்கிட்டு இந்தியாவை எப்படி ஆள போறனா? வா நேரடா உனக்கு. I am the king of the world. இன்னைக்கு இளைஞரணி செயலாளர், நாளைக்கு எம்எல்ஏ, அடுத்தது இந்த பார்த்த சாரதி அமைச்சர். வருங்கால முதலமைச்சர் பார்த்த சாரதி வாழ்க. முதலமைச்சர் பார்த்த சாரதி வாழ்க. ஆஃப் பண்றா. ஏண்டா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல 2 டசன் வருங்கால முதல்வர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்கடா. நமக்கு அந்த ரூட் வேணாண்டா, நம்ம ரூட் வேற. எதிர்கட்சி நண்பர்கள் கேட்கிறார்கள், இந்த தொகுதியிலே ஏன் சிவா நிற்கவில்லை என்று.
சிவாவுக்கு பதவி வெறி இல்லை. கட்சிக்கும் நாட்டிற்கும் புதுரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞனை, படித்த பட்டதாரியை இந்த சிவா தேர்ந்தெடுத்து நிற்க வைத்திருக்கிறார். என் தொகுதி மக்களாகிய உங்களது பேரன்போடும் பேராதரவோடும் மிக அரிய மிக பெரிய சாதனைகளை இந்த உடையாப்பட்டியிலே நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்று உங்கள் முன் உறுதியளிக்கிறேன். இந்த தேர்தல்ல தம்பி பார்த்தசாரதி ஜெயிக்க போறது உறுதி. செய்திகள் தொடர்கின்றன. உடையாப்பட்டி தொகுதி இடைத்தேர்தலில் இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பது குறிப்பிடத்தக்கது. உடையார்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி கூட்டணி வேட்பாளரான திரு பார்த்தசாரதி அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு முல்லை நடராஜனை விட 40,300 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். யானை கட்டி போரடிக்கும் சோழ நாட்டு வேந்தனுக்கு வானம் போல கொடபொழியும் கர்ணமகாசனுக்கு ஆறு போல கரையில் ஏறி பழங்கொடுக்கும் தேவனுக்கு தேரு போல நிமிடனுக்கும் தங்க தமிழ் வீரனுக்கு ஏணி போல ஏற்றிவிடும் ஏழைகளின் சோழனுக்கு சீமைக்கெல்லாம் சீர் கொடுக்கும் சீரான தலைவனுக்கு பேரிருக்கு ஊரிருக்கு பின்னால் வர ஆளிருக்கு கோடி மக்கள் ஆசையோடு கோட்ட செல்லும் நாடிருக்கு. ஊர் முழுக்க தேடி புட்டோம் தோத்தவன காணோம், உறக்க பேசி சவால் விட்டவன் டப்பாசிட்ட காணோம். தர்ரு கிழிச்சாச்சிடா அவசர அபுதாச்சிடா தண்ட நிமித்தாச்சிடா இசை எடுத்தாச்சிடா. முத்து முத்து இந்த முத்து எங்களோட சொத்து, குத்து குத்து டப்பாங்குத்து குனிஞ்சு நிமிந்து குத்து. வெட்டு வெட்டு கடா வெட்டு வெற்றி சொல்லி வெட்டு, கொட்டு கொட்டு பறைய கொட்டு ஊரதிர கொண்டு தட்டி எரிஞ்சாச்சிடா தண்ட குடிச்சாச்சிடா கொட்டி அறந்தாச்சிடா கோட்ட நமதாச்சிடா. ஊர் முழுக்க தேடி புட்டோம் தோத்தவன காணா, உறக்க பேசி சவால் விட்டவன் டெபாசிட்ட காணா. அள்ளி தந்து பேரெடுக்க தெரிஞ்சுக்கோ, அள்ளி அள்ளி தருவதில்ல சகம் இருக்கு புரிஞ்சுக்கோ. நல்லதெல்லாம் சேர்த்து வச்சு மனசில் பச்சை குத்திக்கோ 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 குத்திக்கோ. ஊருக்கெல்லாம் அள்ளி தந்து பேரெடுக்க தெரிஞ்சுக்கோ, அள்ளி அள்ளி தருவதில்ல சுகம் இருக்கு புரிஞ்சுக்கோ. நல்லதெல்லாம் சேர்த்து வச்சு மனசில் பச்சை குத்திக்கோ 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 குத்திக்கோ. ஓடும் தண்ணீர உனதென்றும் எனதென்றும் இருச்சா என்னாடும் நிக்காதுடா. முன்னால் நின்னு பாரு பின்னால் வரும் ஊரு, முன்னால் நின்று பாரு பின்னால் வரும் ஊரு. துணிஞ்சு நட போடு எடுக்கிறது யாரு, துணி வச்சு அடிச்சாலே என்னால தப்பாதுடா. டான் டக்கரடா டங்கு டக்கர 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 டான் டக்கரடா டங்கு டக்கர டக்கர டக்கர. ஊர் முழுக்க தேடி புட்டோம் தோத்தவன காணா, உறக்க பேசி சவால் விட்டவன் டெபாசிட்ட காணா. கையால் கரண போட்டு உயர் வழிய தெரிஞ்சுக்கோ, உதவி செஞ்ச உத்தமரா உயிரை போல காத்துக்கோ. பார்வையோட வெப்பத்துல பத்து நீ பத்திக்கோ 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 பத்திக்கோ. உன் கையால் கரண போட்டு உயிர் வழிய தெரிஞ்சுக்கோ, உதவி செஞ்ச உத்தமரா உயிரை போல காத்துக்கோ. பார்வையோட வெப்பத்துல பக்கு நீ பத்திக்கோ 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 பத்திக்கோ. நிமிந்து எழுந்தாலே உடையாத தக பொண்ணு உலகில் எங்கேயும் கிடையாதுடா. நன்மை செஞ்சு பாரு சரித்திரத்தில் பேரு, நீ நன்மை செஞ்சு பாரு வரும் சரித்திரத்தில் பேரு. செய்கிறத சொல்லு சொல்லுறத செய்ய, ஓடாடி ஜெயிச்சாலே உன் பேர சொல்லுண்டா. டான் டக்கரடா டங்கு டக்கர டக்கர
கிழிஞ்சாச்சுடா அவசர அவுத்தாச்சுடா கண்டா நின்னுட்டாச்சுடா வீச கெடுத்தாச்சுடா முத்து முத்து இந்த முத்து எங்களோட சொத்து குத்து குத்து டபாங்குத்து குடிஞ்சு நிமிந்து குத்து வெட்டு வெட்டு கடா வெட்டு வெற்றி சொல்லி வெட்டு கொட்டு கொட்டு பறைய கொட்டு ஊரதிர கொட்டு தட்டி எரிஞ்சாச்சுடா கண்டா பிடிச்சாச்சுடா கொட்டி இழந்தாச்சுடா கொட்ட நமதாச்சுடா பபி ஏன் இங்க நிக்கிற? இது வரைக்கும் என் சாரதி சாதாரண ஆளு. நான் இந்த வீட்டுக்கு வரலாம் போலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நீ ஆளும் கட்சி எம்எல்ஏ, நான் எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் வீட்டு பொண்ணு. யாராவது பத்திரிக்கைக்காரங்க டிவி காரங்க பாத்துட்டா இதுவும் நியூஸ் ஆயிடும். அவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கு வந்த? இதுக்குதான். இது வரைக்கும் 2 தடவை மாலை போட்டிருக்க. அடுத்து போட போற மாலை ஊரை கூட்டி போடுற மாலையா தான் இருக்கும். வரட்டா? தலைவர் சிவா, சிவா, தலைவர் சிவா. மேலிடம் இட்ட சவால்ல நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன். தம்பியை எம்எல்ஏ ஆக்கிட்டேன். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். நம்ம கூட்டணியில அண்ணன் தமிழரசன் அமைச்சரா இருந்தாரு. இப்ப அண்ணன் இருந்த இடத்துல அண்ணன் உட்கார்ந்த இடத்துல தம்பி உட்காரணும். அதானே தம்பி சாரதியா அமைச்சராக்கணும்னு சொல்ல வர்றோம். தலைவா, என்ன தலைவா, என்ன போய் அமைச்சராக சொல்றீங்க? நான் அமைச்சரா? ஐயோ தலைவா, பாசம் உங்க கண்ணை மறைக்குது தலைவா. கண்ணை திறக்குது சாரதி. என்னடா மந்திரி பதவி வேணாம்டா? ஆமா, அன்னைக்கு எம்எல்ஏ சீட் வேணாம்னு சொன்னால, அதே மாதிரிதான் ஒரே ஆக்டிங்க 9 இடத்துல போடுறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ அமைச்சர் ஆகணும்னாக்க 60 வயசுலதான் என்ட்ரியே கொடுக்கணும். ஆமா ஆமா. இந்த பாரு, நட்சத்திரத்துக்கு நடுவுல தோசைக்கல்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்களே நம்ம சக்குபாய் அக்கா, அவங்க மின்சாரத்துறை அமைச்சர் தானே. இப்ப பாரு அக்கா, மின்சாரம் எதுல இருந்து எடுக்கிறாங்க? தண்ணில இருந்து. மச்சான், மாமா பாட்டில தர திறந்துட்டேன், விரல உள்ள விட்டுட்டேன். சாக்கடிக்குது இல்லையா? ஏண்டா குடமுட்டை சொல்றது சரிதானே? சாக்கடிக்கலையா? தலைவரே, அவன் செருப்பை போட்டு தொட்டிருக்கான் தலைவர். அக்கா அக்கா, நான் எப்பவும் தலைவருக்கு தொண்டனாவே இருந்துட்டு போறேன். அந்த இலாக்காவும் சேர்த்து நீங்களே வச்சுங்கக்கா. தம்பி என்ன புண்ணாக்கு வேணாங்கிற கண்ணுக்குட்டியா இருக்க? பேருக்கு தானே நீ மந்திரி, மத்த நான் பாத்துக்கிறேன். என்ன தலைவா, உயிரை கொடுக்க சொன்னா கூட கொடுப்பேன், மந்திரி ஆசனம் ஆக மாட்டேனா? தானே தலைவர். மாமா, இதெல்லாம் அவங்க சொல்லணும். சரி தலைவர, தம்பி புரியாம பேசுது. மந்திரி சபையில எங்க மாவட்டத்துக்குன்னு ஒரு பிரதிநிதி வேணாமா? சிவா, மந்திரி பதவி வேணும்னு அலையோ அலைன்னு அலையறவங்கள தான் நான் பாத்துருக்கேன். ஆனா அந்த பதவியே தேடி வரும்போது வேணாங்கிற தம்பி இப்பதான் பாக்குறேன். நீ தான் எனக்கு வேணும். அரங்கனா